அடுத்த சில மாதங்களில் இலங்கை ஒரு பிரமாண்டமான காலநிலை மாற்றத்தை சந்திக்கப் போவதாகவும், வழக்கமான வறட்சி அல்லாமல் இந்த முறை இலங்கையில் புரட்டி போட காத்திருப்பது பெரும் வெள்ளம் என்றும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா விடுத்துள்ள அதிரடி அறிக்கை ஒட்டுமொத்த நாட்டையும் மீண்டும் உலுக்கியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் மிக வேகமாக வலுப்பெற்று வருகின்ற எல்னினோ காலநிலை நிகழ்வு இலங்கையை நோக்கி ஒரு பேராபத்தாக உருவெடுத்து வருவதாக அவர் எச்சரித்துள்ளார். பேராசிரியர் பிரதீப் ராஜா வெளியிட்டுள்ள ஆய்வுத் தரவுகள் அச்சுறுத்தும் வகையிலேயே அமைந்திருக்கின்றது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் நினோ 3.4 இண்டெக்ஸ் உடன் முன்னப்போதும் இல்லாத வகையில் எகிரி பாய்ந்துள்ளது. மார்ச் மே அளவில் 0.48 பாகைசியாகவும், மே மாதம் +0.94 பாகைசியாகவும், ஜூன் 29 நிலவரப்படி +1.9 பாகைசியாகவும் இந்த அதிரடி உயர்வு மிக தீவிரமான எல்னினோ புயல் வேகத்தில் உருவாவதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூலை 20க்கு பிறகு இந்த பெருங்கடலின் வெப்பநிலை +1.6 பாகைசியாக உயர்ந்து ஆகஸ்ட் இறுதியில் +2.6 பாகைசி என்ற உச்சத்தை தொடங்கவுள்ளது. ஜூலை இறுதி முதல் செப்டம்பர் வரையில் நாடு முழுவதும் கடுமையான வறட்சியும் வெப்ப அலைகளும் வீசும், நீர்நிலைகள் வற்றி நீரிழப்பு உச்சத்தை தொடும் அபாயம் உள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இயல்பான வெப்பநிலையை விட 2.8 பாகைசி வரையில் வெப்பம் அதிகரிக்கும். ஆனால் உண்மையான ஆபத்து அக்டோபரில் தான் ஒளிந்திருக்கின்றது. இந்த முறை எல்னினோ இலங்கையை வறட்சியால் வதைக்கப் போவதில்லை, மாறாக பெருவெள்ளத்தால் மூழ்கடிக்கப் போவதாகவே கூறப்படுகின்றது. அதிலும் வடக்கு மாகாணத்தின் நிலைமை மிக கொடூரமாக முக்கோண புதராக மாறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் ஆகிய இந்த இரண்டு கடல்களும் வெவ்வேறு சமுத்திர வெப்ப சுட்டெண்ணை கொண்டவை. அரபிக்கடல் நேர்மறை சுட்டெண்ணும் வங்காள விரிகுடாவில் எதிர்மறை சுட்டெண்ணும் ஒரே நேரத்தில் உருவாகும் போது அது எல்னினோவுடன் கைகோர்த்து ஒரு விபரீதமான வானிலை வெடிப்பை ஏற்படுத்தும். அக்டோபர் 2ஆம் வாரத்தில் தொடங்கும் மழை நவம்பர் இறுதி வரையில் கொட்டி தீர்க்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பலமுறை மகா வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடல் வெப்பநிலை உயர்வதால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படும். காலபோக நெல் விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் தற்போதே சுதாகரித்துக் கொள்ள வேண்டும் என்றும், செப்டம்பர் வரையில் வறட்சி, அக்டோபரில் பெருவெள்ளம் என்பதால் பெரும்போக விதைப்பை மிக துல்லியமாக திட்டமிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த இயற்கையின் சீற்றத்திலிருந்து தப்பிக்க பேராசிரியர் பிரதீபராஜா சில வழிவகைகளை முன்வைக்கின்றார். அதாவது, குளங்களை தூர்வார வேண்டும். உடனடியாக வடக்கு கிழக்கில் உள்ள குளங்கள், குட்டைகள், மேடுகளை தூர்வாரி நீர் கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் வெள்ள நீர் ஊருக்குள் புகாமல் குளங்களுக்குள் அடங்கும். அந்த நீர் வரவிருக்கும் வறட்சி காலத்திற்கு கை கொடுக்கும். இதே ஒரு அசாதாரண எச்சரிக்கை அல்ல, உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் கொடூர முகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். தற்போதைய ஐரோப்பிய நிலவரத்தை உதாரணமாக கூறிய அவர், பிரான்சில் 46 பாகைசிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இதுவரையில் 1360 பேர் வரையில் வெப்பநிலையினால் பலியாகியுள்ளார்கள். இலங்கையில் வரவிருக்கும் இந்த எல்னினோ பேராபத்தை எதிர்கொள்ள அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது அமைப்புகள் அனைத்தும் இப்போதே போர்க்கால அடிப்படையில் விழிப்புணர்வு பணிகளை தொடங்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரதீப் ராஜா அவசரமாக கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.